காலம் கருதி இடத்தார் செய்யன் என்ற கூற்றுக்கு ஏற்ப ஒரு நல்ல நிகழ்ச்சியை உரிய நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிற தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாக்கு எங்களுக்கு மக்கள் மன்றம் நல்ல நிகழ்ச்சி. அதனால் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன், ஒட்டுமொத்த வாக்காளர் பெருமக்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். நடைபெற உள்ளது 4 தொகுதிகளின் சட்டமன்ற தேர்தல். அதில் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு இடைத்தேர்தல், எஞ்சி இருக்கிற தஞ்சாவூர் தொகுதியும் திருப்பரங்குன்றம் தொகுதியும் பொது தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நடைபெறுகிற தேர்தல். அரவக்குறிச்சி மன்னிக்கணும், தஞ்சாவூர் அரவக்குறிச்சி 2 சட்டமன்ற தொகுதிகள். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தார். நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்னு அண்ணன் செக் பண்ணார். இந்த 2 தொகுதியிலே தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. ஏன் ஒத்திவைக்கப்பட்டது? நண்பர் பாண்டே அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னார், எல்லோரும் குறிப்பிட்டார்கள். தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் லஞ்சமாக வழங்கப்பட்டது. நிறைய குளறுபடிகள். அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் எடுத்து சொல்லி இந்த தேர்தலை ரத்து செய்கிறேன் என்று சொன்னது, அறிவித்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. தேர்தல் ஆணையம் என்ன நோக்கத்திற்காக தேர்தலை ரத்து செய்ததோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை தேர்தல் ஆணையம் எண்ணி பார்க்கவில்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. தேர்தல் ஆணையம் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இங்கே பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள், 6 மாதத்திற்குள் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகவே 6 மாதத்திற்கு முடிக்கப்படாமல் தேர்தலை நடத்துகிறது. மீண்டும் அதே வேட்பாளர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். அந்த வேட்பாளர்கள் இருவரும் மீண்டும் புனிதமானவர்களா? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லையா? அந்த அரசியல் கட்சிகள் மீண்டும் அவர்களை களமிறக்குகிறார்கள். கட்சியின் வேட்பாளர் எதற்காக போட்டியிடுகிறார்? மக்களுக்கு பாடுபடுவதற்கு. ஆகவே மக்களுக்கு பாடுபடுவதற்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற செயல் முதலீடா? இங்கே இருக்கிறது ஜனநாயகம். இந்த தேர்தல் நியாயமாக, நேர்மையாக, வெளிப்படையாக, சுதந்திரமாக மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா? நடத்தப்பட வேண்டும். எங்களுடைய இளைஞரின் தலைவர், முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேரடியாக சென்று கேட்டார். அதற்கு தேர்தல் ஆணையர் சொன்னார், தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாரத்தை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகிறார். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவரிடத்தில் சென்று கேட்டார். அவரும் சொல்லுகிறார், உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, பிரதமரிடத்தில், மத்திய அரசிடத்தில் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, நண்பர் பாண்டே அவர்கள் வாயிலாக, தமிழ்நாட்டு மக்களின் வாயிலாக தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன், மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறேன். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். என்ன சட்ட திருத்தம்? தேர்தல் ஆணையம் முழு சுதந்திரம் பெற்ற தன்னாட்சி அமைப்பாக, எதையும் துணிஞ்சு முடிவெடுக்கிற அதிகாரமுள்ள அமைப்பாக உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். காரணம், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்? அமைச்சர் கக்கன் வாழ்ந்த மண் இது. அமைச்சர் அமரர் கோவிந்தசாமி அவர்கள் வாழ்ந்த மண். எனக்கு தெரியும், என்னுடைய தொகுதியில் எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு விவசாயி அமைச்சரானார். அந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றார். அது அல்லவா ஜனநாயகத்தின் கடமையாற்றிய செயல். இப்பொழுது இருக்கிறதா? ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய கொள்கையை, அந்த கொள்கை எதற்காக? இந்த மக்களின் உரிமை பெற்று தருவதற்கான கொள்கையை முன்னெடுத்து சட்டமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு அமைப்பாக சட்டமன்றம் இருக்க வேண்டும். சட்டமன்ற ஜனநாயகம் இருக்க வேண்டும். இப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? 2 அணிகளே வெற்றி பெற்றது. அதிமுக அணி, திமுக அணி. திமுக அணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிலர் சென்றார்கள். மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை. அங்கே சரியான ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுமா? நிலைநாட்டப்படுமா? இல்லையே.
ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை போன்ற மற்ற கட்சிகள், அங்கே பொது உடைமைவாதிகள் வந்திருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் இடம்பெறவில்லை. இவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்க வேண்டாமா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டாமா? நாங்கள் சென்னால் என்ன செய்திருப்போம்? உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருப்பது மது ஒழிப்பு. நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முன்னாலே எதிர்வரிசையிலே அமைச்சர் பெருமக்கள், சில ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசுவார்கள். இந்த ஜி.கே. மணி பேச எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, என்ன மணி தலைவரை, இன்னைக்கு மது ஒழிப்பு உண்டா, சமச்சீர் கல்வி உண்டா? உடனே பேசுவாங்க. நுழைவுத் தேர்வு ரத்து உண்டா? இதெல்லாம் பேசுவீங்களா? நீங்க போற இடம் பூரா முதல் கையெழுத்து பூர்ண மதுவிலக்கு சொன்னதுனாலேயே ஓரமா வச்சுட்டாங்களோ? பாண்டே சொன்னது முதல்ல சொன்னது பாமக, கடைசியா சொன்னது அதிமுக. கடைசியா சொன்ன அதிமுக ஆட்சியில் வச்சுக்கிட்டு இல்ல, அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எங்க மருத்துவ ஐயா கிட்ட நிறைய எங்க கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஐயா நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்த சாராயத்தை ஒழிக்கிற டாஸ்மாக் கடை மூடரை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் கேட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. மருத்துவரையா சொன்னாரு, ஓட்டு போடலனாலும் கவலைப்பட வேண்டாம், அடுத்த தலைமுறையை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி கவலைப்பட வேண்டும். இன்றைய தேர்தல் முக்கியம் அல்ல, எண்ணி பாருங்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட நல்ல கொள்கையை கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் இடம் இல்லை. என்ன கூட நிறைய பார்த்து கேட்பாங்க, என்ன மணி நீ சட்டமன்றத்துக்கு போகலையான்னாங்க. நான் போகாம இல்லையா, என்ன மக்கள் ஓட்டு போடல, அனுப்பல. நான் 50,000 ஓட்டு வாங்கினேன், என்ன பண்றது, செலவு பண்ணல, கூட்டணி இல்லை. 50,000 பேர் ஓட்டு போட்டு இவனுக்கு ஓட்டு போட்டது வீணா போச்சேன்னு இப்போ நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேசுகிறாங்க, ஜி.கே. மணி போகலை, பாமக போகலை. என்ன நல்ல கொள்கையை அங்கே முன்னெடுத்து வைப்போம். இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர் இளங்கோன் அவரே வந்திருக்கிறார், நண்பர் வைத்திலிங்கம் வந்திருக்கிறார். சமச்சீர் கல்விக்கு தொடர்ந்து குரல் கொடுத்த போராடிய கட்சி, சட்டமன்றத்தில் வற்புறுத்தி சட்டமாக்குவதற்கு காரணமாக இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்நாள் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தாங்க. அம்மையாரை பார்த்து சொன்னாங்க, இந்த லாட்டரி சீட்டு கடுமையான பாதிப்பு, எவ்வளவு குடும்பங்கள் வீணா போகுது, ஒரு கிராமத்தில் பட்டியலிட்டு லாட்டரி சீட்டால் இத்தனை தொழிலாளர்கள் வீணா போறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் தான் பேசுறேன். உடனே முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, மணி அவர்களே நியாயமான கோரிக்கைன்னு சொல்லி இந்த லாட்டரி சீட்டை ஒழித்தவர் இந்நாள் முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நாங்கள் பேசி நாங்கள் வரவேற்கிறோம். ஆக இப்படி ஒன்று இரண்டை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் என்ன செய்தது என்பதை சுட்டிக்காட்டினேன். இதை போல ஏராளமானவர்களை சுட்டிக்காட்டுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இடம்பெறுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பளிக்க வேண்டும். இந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி 2 தொகுதியில் ஏற்பட்ட அவமதிப்பிற்கு, தலைகுனிவிற்கு தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னார்களே, தமிழன் என்று சொல்லடான்னு சொல்லி. ஆகவே தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஏற்பட்ட அவமதிப்பை இந்த 2 தொகுதியிலும் நிலைநாட்டி இருக்கிறான். ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்பதை நிரூபிக்கிற வகையிலே பணநாயகத்தை புறந்தள்ளி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பினை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நண்பர்களே, எங்களுடைய கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 4 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய, இந்த 2000 ரூபாய் புரட்சியை செய்து 500 ரூபாய்க்கு அல்லாட விட்ட 500 ரூபாய் உத்தரவு ரத்துன்னு சொன்னா இன்னைக்கு ஆட்சிக்கு பிஜேபி திரும்பி வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த தஞ்சை மண்ணுக்கு என் முதல் வணக்கம். நஞ்சை புஞ்சை விதைத்த இந்த மண் என் நெஞ்சில் அன்பையும் அரசியலையும் விதைத்த மண். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இன்று மருத்துவராக அரசியல்வாதியாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால், இந்த மருத்துவர் பட்டத்திற்கு தன்னை புத்தகமாக்கி எங்களுக்கு கொடுத்தது இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி. ஆக தஞ்சை மருத்துவக் கல்லூரியின் மாணவி என்ற முறையில் பெருமையோடு இந்த மண்ணில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நோட்டாவை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று பெரியவர் சகாயம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தேவசகாயம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இது கள்ள நோட்டா, கருப்பு நோட்டா, லஞ்ச நோட்டா? இந்த நோட்டுக்கு இங்கே
வேறு வழியே இல்லை, ஒழித்துத்தான் ஆக வேண்டும் என்று இந்த நோட்டா என்று பார்த்து ஒழித்த மோடியின் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே களத்தில் நிற்பதில் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படாது, அதனால் நாங்கள் களத்தில் நிற்கவில்லை என்று அண்ணன் மகேந்திரன் அவர்கள் சொன்னார். களத்தில் நிற்க நிற்க நிற்கத்தான் களங்கத்தை போக்க முடியும், மற்றவர்களை கலங்கடிக்க முடியும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் களத்தில் நிற்போம். அருமை சகோதரர் பாண்டே அவர்கள் தமிழக மக்களை பற்றி சொல்லும் பொழுது மிகச் சிறப்பாக சொன்னார்கள். மக்கள் தெளிந்து வாக்களிப்பார்கள். இரண்டாவது முறையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள். சரி, எதிர்க்கட்சியும் போதிய அளவிற்கு அவர்களும் கொடுத்ததனால் எதிர்க்கட்சியாக 89 பேர் வந்தார்கள். சரி, என்ன செய்தார்கள்? சரியா 11 மணிக்கு நாமெல்லாம் தந்தி டிவி உட்பட டிவியை திறந்தோன்னா முதலில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் உருவம்தான் தெரியும். வழிநடத்த வேண்டிய தலைவர் வெளிநடக்கும் தலைவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சீங்க? 89 பேர் அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எவ்வளவு திட்டங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். எதை பார்த்தாலும் நீங்க வெளியே வருவீங்கன்னு தெரிஞ்சே அதிமுக நீங்க என்னெல்லாம் வெளியே வருவதற்காக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்களோ அதை சொல்வார்கள், நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்து விடுவீர்கள். நான் கேட்கிறேன், இப்படி வெளியே வருவதில் 89ற்கு கூட 3 பேர் வேணுமா? தேவை. கூட்டணி இருக்கு போல தெரியுதே. இல்லை இல்லை, அவசரப்படாதீர்கள். அதனால தான் சொன்ன கூட்டணிலாம் இல்லை, அடுத்து வருகிறேன் என்று. ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் எதை செய்கிறார்கள்? அதிகமாக மேசையை தட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், வெளிநடப்பு செய்வதில் ஒருவர் வேண்டுமா? மேசையை தட்டுவதற்கு இன்னொருவர் வேண்டுமா? உங்களின் பிரச்சனைகளை தட்டி கேட்பதற்கு இன்னொருவர் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாற்றம் தேவை. திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் தேவை. நான் எதிராளி அல்ல, அதற்கான காரணங்களை சொல்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்று மருத்துவமனையில் உடல் நலம் தேறி வருகிறார். மிகுந்த மகிழ்ச்சி. அவர் உடல் நலம் தேறி முழுமையாக சட்டமன்ற நிகழ்ச்சிகளிலும் அரசியலிலும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் நான் இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்தவள். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவக் கல்லூரியின் மாணவி நான். திறமையான மருத்துவர்கள், திறமையான செவிலியர்கள், ஆனால் திறமையாக செயல்பட முடியாது. அப்படித்தான் அரசாங்க மருத்துவமனை. ஒரு நாள் நான் ஓபியில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க. டாக்டர் அம்மா, வயிற்று வலின்னு சொன்னேன், வெள்ளை மாத்திரை கொடுத்தாங்க. அடுத்த டாக்டர்கிட்ட போய் தலைவலின்னு சொன்னேன், வெள்ளை மாத்திரை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த டாக்டர்கிட்ட போய் கால் வலின்னு சொன்னேன், அதே மாத்திரையை தான் கொடுத்தாங்க. தலைவலினாலும் அதே மாத்திரை, வயிற்று வலினாலும் அதே மாத்திரை, கால் வலினாலும் அதே மாத்திரையாமான்னு கேட்டாங்க. பக்கத்தில் ஒரு பெரியவர் சொன்னார், இது பேர் என்ன? மாத்திரை. மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால தான் அது பேர் மாத்திரை. அது மட்டும் இல்லை, அது என்ன போட்டிருக்கு பாருங்க, தா ஆன்னு போட்டிருக்கு. தா ஆனா தமிழக அரசு இல்லை, தலையெழுத்துன்னு நம்ம இந்த மாத்திரையை தான் சாப்பிடணும். அதுதான் அரசாங்க மருத்துவமனையின் நிலை. இவ்வளவு திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கிறார்கள். 2 பேரும் மாறி மாறி ஆண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். கலைஞர் உடல்நிலை சரியில்லை என்றாலும் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைக்குத்தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அம்மாவை இன்று அப்போலோ காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசாங்க மருத்துவமனை காப்பாற்ற வேண்டிய அளவிற்கு ஏன் இதை உயர்த்தவில்லை? ஏன் உயர்த்தவில்லை? தம்பி பாண்டே அவர்கள் சொன்னார்கள், ஊழலற்ற கட்சி என்றால் கம்யூனிஸ்டுகளை
நாம் சுட்டி காண்பிக்க முடியும் என்று. இல்ல அப்படி சொல்லல, நான் சொன்ன வார்த்தை ஊழல் புகார்கள் குறைவாக இருக்கக்கூடிய. அதாவது ஆட்சியில் மத்தியில் 2.5 ஆண்டு காலம் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றும், திருப்படியும் சொல்றேன், 2.5 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி செய்யும் வாய்ப்பை பெற்றும் இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் தினம் தினம் ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் ஆட்சியில் இருந்தும் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, அந்த வாய்ப்பு இருந்தும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? இன்று இதே தஞ்சை மண் நவீன நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,44,000 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த நகரமாக இந்த தஞ்சை மண் மாற இருக்கிறது. நல்ல சாலைகள், நல்ல மருத்துவ வசதி. என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தஞ்சாவூருக்குள்ள ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு 30 to 40 நிமிடத்திற்கு மேல் ஆகக்கூடாது. அந்த அளவிற்கு சாலையின் தரம், அந்த அளவிற்கு பேருந்தின் தரம். அதுதான் நவீன நகரம். இந்த தஞ்சையை நவீன நகரமாக்குவதற்கு திராவிட கட்சிகள், இங்கே ஆண்டவர்கள் யாரும் முயற்சி செய்யவில்லை. ஏன் இந்த போக்குவரத்து நெரிசலை பற்றி சொன்னேன் என்றால், இன்று சீனாவிற்கு இணையாக ஒரு நாளைக்கு 42 கிலோமீட்டர் ரோடு போட்டு கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. இந்த பாலம் எப்பமா கட்டுவீங்க? இங்க ஒரு பாலம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் பூரா அல்லாடிட்டு இருக்காங்க. அதாவது அதற்கு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களிடம் கூட எப்ப வந்து அதற்கு கை கொடுக்கிறார் என்று கேளுங்கள். மாநில அரசின் ஒத்துழை இல்லாமல் தான் பல பாலங்கள் நிற்கிறது, ரயில்வே பாலங்கள் உட்பட. நீங்க பலமுறை அதிமுக ஒத்துழைப்பு தான் எதிர்பார்க்கிறீங்க. அப்படி அல்ல. இப்பொழுது இருக்கும் பட்சத்தில் மாநில அரசின் உதவி இல்லாமல் சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அதைத்தான் மத்திய மாநில அரசு. ஏன்னா நான் ஒரு நாள் பாண்டிச்சேரியில் இருந்தேன். பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வருவதற்கு சொன்னேன். அப்ப என் சகோதரர்கள் சொன்னாங்க, உங்களை பார்க்க வரணும், நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப நான் கொஞ்சம் நஞ்சம் பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். நுங்கம்பாக்கத்தில் இருக்கேன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், நீங்களும் வந்துருங்க. 1.5 மணி நேரத்தில் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து சாலி கிராமத்தில் இருக்க என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சேரல. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அக்கா எங்க இருக்கீங்க? நான் இப்பந்தாப்பா கோடம்பாக்கத்துல இருந்து நுங்கம்பாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வந்திருக்கேன். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க பாண்டிச்சேரியில இருந்தே 1.5 மணி நேரத்துல வந்துட்டோம், நீங்க இப்பந்தான் நுங்கம்பாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வரீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னப்பா செய்யறது, நீங்க வந்தது வாஜ்பாய் போட்ட தங்க நாற்கர சாலை, நான் வந்து கொண்டிருப்பது கார்ப்பரேஷன் கமிஷன் வாங்கி போட்ட சாலை. அதனால வாகன நெரிசல் என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா. ஏதோ ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். நான் கேட்கிறேன், கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். ஊழலற்ற தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் தயவு செய்து இந்த முறை தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் அவங்க வலியுறுத்தி கேட்டது ஏ மாற்றமே வா அப்படின்னு சொல்லிதான். ஏ மாற்றமே வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு பாஸ் விட்டு சொல்றாங்க, நீங்க சேர்த்து சொல்லிடுறீங்க ஏன் மாற்றமே வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஒரு பாஸ் விட்டு அதை